வெல்கம் டு கிராண்ட்வாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா? ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய். இந்த சைடு இது ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு விஷயங்க. இது நல்லா அந்த காலத்துல இருந்து இது மாதிரி செய்வாங்க. ஒரு கல்யாணம் விசேஷம் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் இல்லாம அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. இதுக்கு வானிலையில இப்ப நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். அதுல பாருங்க, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் எடுத்து வச்சிருக்கேன். அத போட்டுடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுடலாங்க. இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிட்டு இது கூட ஒரு அரை மூடி, சின்ன சைஸ்ல அரை மூடி இருக்கிற மாதிரி தேங்காய் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆன அப்புறம் தேங்காவையும் இதுல போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க. நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாக்குறவங்க எல்லாம் லைக்க போட்டுருங்க. அது கூடயே ஒரு சப்ஸ்கிரைபையும் பண்ணிருங்க. உடனே ஒரு பெல் ஐக்கான் வருதுங்களா, அதையும் தட்டி விட்டுருங்க. இது வரைக்கும் நம்மளது ஒரு 125 வீடியோஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாம் உங்களுக்கு கடகடான பழைய வீடியோக்களும் வந்துரும். இது மாதிரி அந்த காலத்துல செய்யற சமையல், செட்டிநாடு ஸ்பெஷல், கோவை ஸ்பெஷல், இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நான் காமிச்சிட்டே இருக்கேன். எல்லாம் பார்த்து செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். இப்ப தனியா நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது கூட நம்ம இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன்ல அரை மூடி தேங்காய்ன்னு சொல்லிட்டு. நான் எப்பவுமே தேங்காய் பீசஸா தான் வைப்பேன். அதுக்கு காரணம் என்னன்னா, துருவனோம்னா அதுல உள்ள பால் தெரிச்சிரும். அது இன்னும் கொஞ்சம் இது மாதிரி பீசஸா போட்டு நல்லா அரைச்சோம்னா அது ஒரு தனி டேஸ்ட கொடுக்கும். அதனால நான் இது மாதிரி பீசஸா போட்டு தான் எப்பவுமே செய்வேன். இப்ப பாருங்க, இந்த தனியா, தேங்காய், மிளகா, சோம்பு எல்லாம் நல்லா சூப்பரா ஃப்ரை ஆயிருச்சு. இத நம்ம சூடு ஆறுன அப்புறம் ஒரு மிக்ஸி பவுல்ல நல்லா பேஸ்டா அரைச்சி கொண்டு வந்துடலாம். அடுப்புல வாணலி வச்சிடலாம். அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தாதான் நல்லா இருக்கும். நம்ம நார்மல் சாம்பாருக்கு ஒரு 1.5 ஸ்பூன் ஊத்தினோம்னா இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் ஊத்திக்கலாம். தாளிப்புக்கு கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கலாம். அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம் சோம்பு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். நானு மீடியம் சைஸ் ஆனியன் 2 கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இது மாதிரி பொடியா கட் பண்ணிக்கலாம். அதையும் இதை எண்ணெயில போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 ஃப்ரை பண்ணலாம். சும்மா நிறைய ஃப்ரை பண்ண வேண்டாம். 2 தடவை ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இருக்கு இல்லைங்களா, கத்திரிக்காயை இது மாதிரி ஸ்பிளிட் பண்ண மாதிரி கட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பிளிட் பண்ண மாதிரி. அதுல உள்ள பூச்சி ஏதாவது இருக்கானுவோ அப்படியே பாத்திரலாம். ஜாயிண்டா இருக்கிற மாதிரியும் இருக்கும். நீங்க எப்ப கத்திரிக்காய் வாங்கினாலும் தண்ணியில போடுறப்ப ஒரு மிளகு சைஸ் சுண்ணாம்ப அதுல போட்டுருங்க. போட்டு கத்திரிக்காய் அதுல போட்டீங்கன்னா கத்திரிக்காயில காரல் தன்மை ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா. நம்ம உவர்ப்பு, துவர்ப்பு, காரல் அப்படின்னு சொல்லிட்டு 6 விதமான சுவைகள் இருக்கு. அதுல ஒரு சுவை காரல். அந்த காரல் இது மாதிரி சுண்ணாம்பு போட்டீங்கன்னா போயிரும். சரிங்களா? அது மாதிரி சுண்ணாம்பு ஒரு மிளகு சைஸ் போட்டா போதும். அதுக்கு மேல போட்டீங்க வாய் புண்ணா போயிரும். அதனால மிளகு சைஸ் சுண்ணாம்ப போட்டு அதுல கத்திரிக்காவை இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. இது தண்ணி போட்டு வேக வைக்க கூடாது. ஃப்ரைலயே தான் வேகணும். அடுப்ப நல்லா சிம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு திப்பி கலக்கலாம். பாருங்க, கத்திரிக்காய் கரெக்டா 5 நிமிஷம் மூடி வச்ச உடனே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்படி லைட்டா பிரஸ் பண்ணி பார்த்தா தெரியும். பாருங்க, பிரஸ் ஆகுது. இப்ப என்ன பண்ணலாம், நம்ம புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் கரைச்சி வச்சிருக்கேன். அதை ஊத்திடலாங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம். உப்பு பாருங்க, இந்த குழம்புக்கு தேவையான அளவு. நான் வெல்லம் போடுறேன். ஆப்ஷன் தான். வெல்லம் வேண்டான்னு சொல்றவங்க வெல்லம் போட வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட், அந்த பேஸ்டும் அதையும் ஊத்திடலாங்க. இதுல பாருங்க, இந்த அரைச்சி வச்ச பேஸ்டையும் நம்ம இதுல ஊத்திடலாம். ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க.
நல்லா சூப்பரா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் தண்ணி வேணா ஊத்திக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாங்க. ஊத்திக்கிட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிச்சு வந்ததுன்னா நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருங்க. 10 minutes கொதிச்ச உடனே நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. கத்திரிக்காய் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்து வந்திருக்கு. வெங்காயம் எல்லாம் சூப்பரா வெந்து வந்துருச்சுங்க. நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இப்ப வந்து இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திடலாங்க. நம்மளோட சூப்பரான சுவையான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து இப்ப நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திட்டு இருக்கோம். கத்திரிக்காயில வந்து நிறைய விதமான சத்துக்கள் இருக்குங்க. இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கார்ப்பு அப்படிங்கிற ஒரு சுவை இதுல இருக்கு. இது வந்து 6 வகை சுவையில ஒரு சுவைங்க. நம்ம இது மாதிரி நல்ல சத்தாக இருக்கிற இது மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப சாப்பிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணலாங்க. இது வந்து சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆஸ் வெல் சப்பாத்தி இது தோசைக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாரும் இதை வீட்டில் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.